தமிழக பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வெடிமருந்து பார்சல் வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை டி நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்துக்கு மிரட்டல் கடிதத்தோடு ஒரு பார்சல் வந்திருந்தது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மோப்ப நாய்களுடன் விரைந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அந்த பார்சலை போலீசார் பிரித்து பார்த்ததில் அதில் வெடிமருந்து இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதை போலீசார் ஆராய்ந்ததில் பட்டாசு தயாரிக்க பயன்படும் வீரியம் குறைந்த வெடிமருந்து இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் பாஜக அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் மிரட்டல் கடிதத்துடன் வெடிமருந்து அனுப்பிய மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பார்சல் கடந்த 6ஆம் தேதியே பாஜக அலுவலகத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இத்தகைய மிரட்டல்களுக்கு பாஜக ஒருபோதும் அஞ்சாது எனவும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாஜக தமிழக துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக சென்றுவிடும். இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை ஒரு பக்கம் மேற்கொள்கிறார்கள். இன்னொரு புறம் நாங்கள் நூற்றுக்கணக்கான இயக்கத்தின் தலைவர்களையும் தொண்டர்களையும் பயங்கரவாதத்திற்கு இழந்திருக்கிறோம். இப்போது வேறொரு வகையில் இந்த பயமுறுத்தல்கள் வாயிலாக இந்த கட்சியோ அதனுடைய செயல்பாடுகளை வேகத்தை குறைக்க முடியுமா அல்லது அச்சுறுத்த முடியுமா என பார்க்கிறார்கள். ஒருபோதும் இம்மாதிரியான சக்திகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். தமிழக அரசு விஷயத்தில் உரிய கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.